2 மக்களவைக்கும் ஒரு மாநிலங்க அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடரும். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, உதயசூரியனில் போட்டியிட சொல்கிறாங்களா, இல்லை ராஜ்யசபா ஒப்பந்தம் செய்ய மாட்டேங்கிறாங்களா, என்ன எல்லாமே அவங்க தலைமையில் கலந்துட்டு முடிவு பண்ணுறோங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சார்? அது எதுவுமே சொல்லலை. தலைமையை கலந்துட்டு முடிவு பண்ணுறோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பம்பர் சின்னத்துக்காக உயர்நீதிமன்றத்தை கூட இப்போ நாடி இருக்கீங்க. இன்றைக்கி நேற்று தினம் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கு? உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். ஒருவேளை உதயசூரியன் நிர்பந்தம் பண்ணால் மதிமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? நாங்கள் அந்த நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இந்த கூட்டம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி பொதுச்செயலாளர் சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்துறீங்க. அங்கே பொதுச்செயலாளர் ஆலோசனை இதே தான். லாஸ்ட் டைம் எங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை அது கொடுக்கணும். நம்மளுடைய சின்னத்தில் போட்டியிடலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். அது நேரம் ஒதுக்கலைன்னு அவங்க தலைவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நேரம் ஒதுக்குவாங்க. அது இன்னும் எவ்வளவுங்கிறதே முடிவு பண்ணாமல் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் எந்த தொகுதிங்கிறத முடிவு பண்ணும். அது இன்னும் சம்மதம் சொல்லலை. இப்போ வந்து அது இன்னும் அறுதியாகலை. அதனால் நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. முடிஞ்சதுக்கு பின்னாடி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.